நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வெயிலின் தாக்கம் காரணமாக புதுவையில் பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று அமைச்சர் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை கல்வி அமைச்சர் தியாகராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வரும் 3ஆம் தேதி திறப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் புதுவையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்றார். தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதில் 600 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். இவர்களுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மறுதேர்வு நடத்தப்பட்டு பள்ளி கல்வி இணை இயக்குநர் மேற்பார்வையில் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றார். மேலும் தனியார் பள்ளிகளில் தோல்வியடைந்து மறுதேர்வில் வெற்றி பெறும் மாணவர்கள் அதே பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றார். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் புதுவை மாநிலத்தில் தேர்வு பெற்ற 20 பேருக்கு வேலை வழங்க அரசு பரிசீலித்து வருவதாகவும், இது மட்டுமின்றி தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க விரைவில் குழு அமைக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டே கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்த அவர், அமுத சுரபி மூலம் பள்ளி சீருடைகளை வழங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், தனியார் பள்ளிகளில் கல்வி சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்களுக்கு 25% இடம் வழங்குவது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும், இது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். மேலும் மேல்நிலைப் பள்ளிகளில் 270 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், அதனை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கு அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம். மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் என்றார். இந்த கல்வியாண்டினுடைய அந்த பள்ளி ஆரம்பம் 3ஆம் தேதி வச்சிருந்தோம். நம்ம 3/6/13 வச்சிருந்தோம். இப்போ வெயிலினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதை 10/6/2013 திங்கட்கிழமை நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த +1 ஒரு சில மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரீடெஸ்ட் வச்சு 10ஆம் தேதி ரீடெஸ்ட் வச்சுருக்கிறோம். அந்த ரீடெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்கள திருப்பி நம்ம பாஸ் பண்ணிட்டு அவங்கள +2 சேர்த்து. பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், பள்ளி கல்வி இயக்குநர் வல்லவன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் நேரு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை காந்தி திடலில் உள்ள நேரு சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் வாரிய தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். தனியார் கல்லூரிகளில் உள்ள முதுநிலை படிப்புகளில் 50% இடங்களை அரசு பெறாவிட்டால் திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்துவதோடு உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவை மக்களின் உயர்கல்வி வளர்ச்சிக்காக 1996, 2000ஆம் ஆண்டு ஜானகிராமன் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. மேலும் தனியார் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் அரசிற்கு 50% இடங்களை அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் வந்த காங்கிரஸ் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உரிய இடஒதுக்கீட்டை பெறாமல் விட்டுவிட்டதால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தன்னிச்சையாக செயல்பட துவங்கியுள்ளன. மேலும் இக்கல்லூரிகளில் MS, MD உள்ளிட்ட மருத்துவ முதுநிலை பட்ட படிப்புகளில் புதுவை மாணவர்களுக்காக ஒரு இடம் கூட அரசுக்கு ஒதுக்குவதில்லை. இதனை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது புதுவை மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும். எனவே தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள முதுநிலை படிப்புகளுக்கான மொத்தம் 294 இடங்களில் 50% இடமான 147 இடங்களை புதுவை மாணவ மாணவிகளுக்கு மத்திய கலந்தாய்வு மூலமாக கொடுக்க வேண்டும் என்ற விதி இருந்தும் அதனை பெற தவறிவிட்ட அரசு அதனை பெற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இது சம்பந்தமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் அதிகாரிகளிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்படும். அதன் பின்னரும் உரிய நடவடிக்கையை காலம் தாழ்த்தாமல் எடுக்க தவறும் பட்சத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா உடனிருந்தார்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று அக்கட்சியின் புதுவை மாநில செயலாளர் அனந்தராமன் கூறியுள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி புதுவை மாநில செயலாளர் அனந்தராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவையில் இதுவரை ஜாதி மோதல் இல்லாத நிலை உள்ளதாகவும், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை மக்கள் மறந்த நிலையில் ஜாதி மோதலை உருவாக்கும் வகையில் விஸ்வநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் கடந்த மாதம் 25ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு கன்னியகோவிலிருந்து கனகசெட்டிக்குளம் வரை லட்சக்கணக்கானவர்கள் சென்ற நிலையில் புதுவை மாநிலத்தில் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாத போது ஒரு இயக்கத்தை குறை கூறி ஜாதி மோதலை உருவாக்குவதையே விஸ்வநாதன் எண்ணமாக கொண்டுள்ளதை ஒருபோதும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். எனவே ஒரு இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான போராட்டத்தை நடத்தி விஸ்வநாதன் தமது கட்சியை வளர்க்க பாடுபடுவது நல்லது என்றார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் சிறுபான்மை மக்களுக்கான பாடுபடும் இயக்கம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை தடுக்க நினைப்பது ஒரு காலமும் பலிக்காது என்று கூறியுள்ளார். புதுவை அறிவியல் இயக்கம் சார்பில் கொம்பாக்கம் காந்திஜி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் அறிவியல் திருவிழாவின் நிறைவு விழாவில் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை கொம்பாக்கம் காந்திஜி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் இயக்கம் சார்பில் குழந்தைகள் அறிவியல் திருவிழா கடந்த 24ஆம் தேதி துவங்கப்பட்டு அறிவியல் ஆனந்தம், இனிக்கும் கணக்கு, இயற்கை அறிவோம், கற்பனையும் கைத்திறனும், சேர்ந்து சிந்திப்போம், விளையாட்டுகள், மந்திரமா தந்திரமா, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், உள்ளூர் சுற்றுலா போன்ற செயல்பாடுகள் நடத்தப்பட்டு அதற்கான நிறைவு விழா நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசிட, விழாவில் அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி, முனைவர் பரசுராமன், பள்ளி நிர்வாகி வஜ்ரவேலு, அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குநர் துவாரகாநாத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து அறிவியல் திருவிழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விழாவில் மாஹே, ஏனாம், காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 50 மாணவ மாணவிகளும், புதுவையைச் சேர்ந்த 50 மாணவ மாணவிகளும் மற்றும் 50 ஆசிரியர்கள், கருத்தாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர் சேகர் நன்றி கூறினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் நேருவின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேருவின் திருவுருவ படத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமையில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, பக்ரியம்மாள், தொழிலதிபர் சிவக்கொழுந்து, ஏ.கே.டி. ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதுபோன்று அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, தொகுதி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் வசந்தராஜ், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் அசோக்ராஜ், ரவி, கண்ணன் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். அதுபோன்று மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற நேரு நினைவு நாள் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் காங்கிரசார் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக மாவோயிஸ்டுகளால் கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. புதுவையில் அனைத்து அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் +2 தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மற்றும் தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதற்கான முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் தேர்வு எழுதியவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் 27ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் மேல்நிலைப் பள்ளிகளில் +2 மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. எனவே மாணவ மாணவிகள் தாங்கள் பயின்ற பள்ளிகளுக்கு சென்று புகைப்படத்துடன் கூடிய +2 மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று சான்றிதழை ஆர்வமுடன் பெற்று மதிப்பெண் விவரம் மற்றும் அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளனவா என்று சரிபார்த்தனர். மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை விரைந்து பெற்று சென்றிட பள்ளியில் சிறப்பு ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மதிப்பெண் பட்டியலை பெற்ற மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்புத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு முகாம்களுக்கு சென்று பதிவு செய்தனர். புதுவை சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்த பிறகு காலி பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம் புதுவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை அரசு சார்பில் இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் மற்றும் பண்டக காப்பாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நேர்மையான தேர்வு மூலம் நிரப்பப்பட்டு அதில் தேர்வானவர்களுக்கு பணி ஆணையும் படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதை திமுக வரவேற்பதாக கூறினார். அதே சமயத்தில் சுகாதாரத்துறையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இயக்கம், தேசிய சுகாதார இயக்கம் ஆகியவற்றில் நிரந்தரம் செய்யப்படாமல் பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்த பிறகே சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்துவிட்டு தற்போது அத்துறையில் காலி பணியிடங்களுக்கு பத்திரிகைகளில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்திய அவர், சட்டசபையில் அறிவித்தபடி சுகாதாரத்துறையில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்த பிறகே புதியவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தை பின்பற்றி புதுவையிலும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு புதுவை காரைக்காலைச் சேர்ந்த 241 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் அவர்களுக்கு இதுவரை ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்படாமல் உள்ளதாகவும், இந்நிலையில் அடுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் முன்பு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.